டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநர் வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்களை சொல்லுங்க. அமலாக்கத்துறையில ஏற்கனவே டாஸ்மாக் தொடர்புடைய வழக்கு ஒன்று இருக்கிறது. அதாவது கடந்த மார்ச் மாதம் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாகினுடைய சாமி அலுவலகம் மற்றும் இந்த டாஸ்மாக் நிறுவனங்களுக்கு மதுபானங்களை சப்ளை செய்யக்கூடிய தனியார் மதுபான தொழிற்சாலைகள், அதனுடைய அலுவலகங்கள், அவருடைய நிர்வாகிகள் வீடுகள் எல்லாம் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாகினுடைய நிர்வாகிகளுக்கு, அதாவது தற்போது சோதனையில் இருக்கக்கூடிய டாஸ்மாகினுடைய மேலாண் இயக்குநர் விசாகன் உட்பட பல்வேறு நிர்வாகிகளுக்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இதனிடையே டாஸ்மாக் நிர்வாகம் இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திற்கு சென்று இதில் அதிகாரிகள் விசாரணையின் பொழுது துன்புறுத்தப்பட்டதாகவும் இதை எதிர்த்து, இந்த வழக்கை எதிர்த்து அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை எதிர்த்து ஒரு நீதிமன்றத்தை அணுகினார்கள். ஆனால் அந்த வழக்கினுடைய விசாரணை உத்தரவுல அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணையை தொடரலாம் என்று நீதிமன்றம் அனுமதித்திருந்தது. அதற்கு பிறகு டாஸ்மாக் நிர்வாகிகளுக்கு சம்மனும் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்தார்கள். உச்சநீதிமன்றத்தை நாடுவதாகவும் டாஸ்மாக் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு தொடர்பாக திடீரென இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் சோதனையை தொடங்கியிருக்கிறார்கள். முக்கியமாக டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குநர் விசாகனுடைய வீட்டுல, மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல இந்த சோதனை தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. துப்பாக்கி ஏந்திய இந்த மத்திய ரிசர்வ் படை பாதுகாப்புடன் இந்த சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். அதே போன்று தேனாம்பேட்டை, மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் சோதனைக்காக அமலாக்கத்துறை விரைந்திருக்கிறார்கள். டாஸ்மாக் வழக்கை பொறுத்தளவுல பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்குல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது டாஸ்மாக் மூலமாக மதுபானங்களை கொள்முதல் செய்து மாநிலம் முழுவதுமாக இந்த சில்லறை கடைகளுக்கு விற்கப்படுகிறது. எவ்வாறு விற்கப்படுவதில் முறைகேடு நடப்பதாகவும், அதே போன்று டாஸ்மாக் இந்த கடைகளுக்காக, அந்த மதுபானங்களுக்காக மது பாட்டில்கள், அந்த பாட்டில்கள் கொள்முதல் செய்வது, அதுபோன்ற மதுபான ஆலைகள்ல மதுபானங்களை கொள்முதல் செய்யப்படுது, அதில் கமிஷன் அடிப்படையில் முறைகேடு நடக்கிறது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருந்தது. சோதனையின் தொடர்ச்சியாக ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருந்தது. மார்ச் மாதம் 25, 26 தேதிகள்ல தொடர்ந்து ஒரு 3-4 நாட்களுக்கு இந்த சோதனை பல்வேறு இடங்கள்ல நடைபெற்றது. சென்னையில இந்த SNJ என்ற மதுபான நிறுவனம், அதே போன்று கால்ஸ் என்ற ஒரு நிறுவனம், MGM என்ற நிறுவனம் உட்பட பல்வேறு மதுபான நிறுவனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. நன்றி சரவணகுமார், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.